கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 15ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே சீலாவை கூட்டிக் கொண்டு பவுல் என்பவர் தாம் முதலாம் பிரயாணமாக சென்ற இடங்களை எல்லாம் மீண்டும் சென்று சீஷர்களை விசுவாசிகளை திடப்படுத்துவதற்காக அவர் கடந்து செல்வதை நாம் பார்த்தோம். இப்படி அவர்கள் சீரியாவிலும் சிசிலியாவிலும் சீரிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆன்டியோக்கிலிருந்து கிளம்பி சிசிலிய தேசம் வழியாக அப்படியாக சபைகளிலெல்லாம் திரிந்து திடப்படுத்தினார்கள் என்று பார்த்தோம். அதன் பின்பு அவர்கள் தெர்பைக்கும் லெஸ்திராவுக்கும் போனார்கள். 16ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தினே போனான் என்று ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலை குறித்து இங்கே லூக்கா எழுதுகிறார். காரணம் என்னவெனில், இதற்கு முன்பாக அவர்கள் பிரயாணமாக சுவிசேஷம் அறிவித்து கொண்டு வரும்போதெல்லாம் பர்னபா லீடர்ஷிப்பிலே இருக்கிறார், தலைமைத்துவத்திலே பர்னபா இருக்கிறார். இப்பொழுது பர்னபா தனது சகோதரியின் மகனை அழைத்து கொண்டு அவர் சீப்ருத்தீவுக்கு போய்விட்டபடினாலே ஆன்டியோக் திருச்சபையிலே பவுலை எலெக்ட் பண்ணி பவுலை பொறுப்பாளராக நியமித்து அவர் கூட சீலாஸை அனுப்பி வைக்கிறார்கள். ஆதலால் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெர்பையிலும் லிஸ்திராவிலும் தான் மிக பெரிய எதிர்ப்புகள் உண்டாயிருந்தது. ஆனாலும் தைரியமாக மீண்டும் சென்று அங்குள்ள விசுவாசிகளை பார்க்கும் பொழுது அங்கே தீமோத்தேயு என்று பெயர் பெற்றிருக்கிற ஒரு வாலிபனை அவர்கள் கண்டார்கள். ஒருவேளை பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய தாயார் மிகவும் விசுவாசத்திலே ஆழமானவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டின்படி எங்கெல்லாம் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எழுதப்படுகிறதோ அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள் என்று அர்த்தம். 2 தீமோத்தேயுவிலே நாம் வாசிக்கும் போது அவருடைய பாட்டி தாயாரின் தாயாரும் கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். பவுலின் முதல் பிரசங்கத்திலேயே இவர்கள் இங்கே ஒரு சிறிய சபை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அங்கே இருக்கிற அநேக விசுவாசிகளுக்கு மத்தியிலே இவர்களுடைய குடும்பமும் விசுவாச குடும்பமாக இருக்கிறது. ஆதலால் அந்த சகோதரர்களில், அதாவது விசுவாச குடும்பங்களின் சகோதரர்களே இவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த குடும்பம், தீமோத்தேயுவின் குடும்பம் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் ஒரு வரலாற்று சான்று புத்தகமாயிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளையோ அல்லது அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகளையோ குறிப்பிடாமல் பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையானது, கிறிஸ்தவ திருச்சபையானது, கிறிஸ்துவை பின்பற்றுகிற புதிய சபையானது எப்படி வளர்ந்து வருகிறது என்பதை முதல் கருத்தாக, ஆழமான கருத்தாக, முக்கியமான கருத்தாக வைத்து எழுதுவதினாலே அப்படிப்பட்ட சம்பவங்களை மட்டும் குறிப்பிட்டு எழுதுகிற காரியமாக அமைகிறது. பவுலுக்கு தீமோத்தேயுடைய நடவடிக்கைகள், அந்த இளம் பிராயத்திலேயே அவனுக்குள்ளாக ஆழமாய் இருக்கிற விசுவாசங்கள் இவைகளெல்லாம் கண்டு அவனை ஊழியத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏனெனில் பவுல் புறஜாதி மக்கள் மேல் மிகவும் கண்ணும் கருத்துமாக பணி செய்வதனாலே இவருடைய தகப்பனார், தீமோத்தேயுவின் தகப்பனார் கிரேக்கன் என்பதினாலும் தாயார் யூத பின்னணியத்தை உடையவர் என்பதனாலும் சத்தியத்தை உணர்ந்தவனாகவும் அதே வேளையில் புற மதத்தினர்களை, புற மக்களை, கிரேக்கர்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இவனுக்கு உண்டாயிருக்கும் என்பதனாலும் அவன் தன்னை போல ஒரு பொதுவான மனிதனாய் இருப்பான் என்று உணர்ந்து பவுல் தீமோத்தேயுவை அழைத்து செல்கிறார். வேதம் சில வார்த்தைகளை அங்கே அடிக்கோடிட்டு எழுதுகிறது என்றால் அதற்கு பின்னணியம் உண்டு என்பதை நாம் புரிந்து அந்த வார்த்தைகளை ஆராய்வோமானால் இவைகளெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம். விருத்தம் சேதனம் பண்ணுவது தேவையில்லை என்று 15ஆம் அதிகாரத்திலே பவுல் என்பவர் ஒரு கூட்ட மக்களை அந்தியோக்கிலிருந்து அழைத்து சென்று எருசலேம் கவுன்சில் மூலமாக ஆர்டரை வாங்கி கொண்டு வந்த பின்பும் கூட அவர் யார் எதிர்த்தாரோ அவரே விருத்த சேதனம் பண்ணுகிறாரே என்று யோசிக்கிற அளவுக்கு 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 3-4 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஏனெனில் எந்த ஒரு புதிய கிராமத்திற்கோ பட்டணத்திற்கோ பவுலோடு இணைந்தவர்கள் சென்றாலும் அங்கே முதலாவது அவர்கள் சினகாவிலே, ஆராதனை ஆலயங்களிலே பிரசங்கிப்பது வழக்கம். இப்படி யூதர்கள் மத்தியிலே யூதர்களும் கிரேக்கர்களும் புரோசிலைட்ஸ், யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் இணைந்து இருக்கிற இடங்களிலே முதலாவது அவர்கள் பிரசங்கத்தை நடத்துவார்கள். அந்த பிரசங்கத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களை தங்களோடு கூட பிரித்து செல்வார்கள். அதில் யூதர்களாயிருந்தாலும் கிரேக்கர்களாயிருந்தாலும் அவர்களை ஒட்டுமொத்த கிறிஸ்தவ திருச்சபையாக கணக்கில் எடுத்துக்கொண்டு திருச்சபை ஆரம்பிக்கப்படும். இப்பொழுது முதலாவது சினகா என்று சொல்லக்கூடிய ஆராதனை ஆலயக்குள்ளே நுழைய வேண்டும் என்றால் யூதர்களின் அடையாளத்திலே தான் நுழைய வேண்டும். ஆதலால் தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் செய்ய அனுமதிக்கிறார் பவுல். விருத்த சேதனம் செய்வது தவறு என்று அவர் வாதாடவில்லை. கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே பற்றுகிற புதிய விசுவாசிகளாகிய யூதர்கள் அல்லாத அந்நியர்களை இப்படிப்பட்ட கடினமான
நியமங்களுக்கு ஒப்பிட தேவையில்லை, உட்படுத்த தேவையில்லை, வருத்த தேவையில்லை. ஆதலால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்கள் குறைந்து போவார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு தான் இந்த விருத்த சேதனம் புறஜாதி மக்களுக்கு கடினமான ஒரு காரியமாயிருக்கும். அதை அவர்கள் செய்ய தேவையில்லை என்ற நிருபத்தை எழுதி வாங்குகிறார். இங்கே நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. தமது நிருபங்களிலே நான் கிரேக்கனுக்கும் ரோமனுக்கும் யூதனுக்கும் கடனாளியாயிருக்கிறேன் என்று சொல்லியிருப்பார். தனது மக்களும் புறஜாதி மக்களும் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தேவ விருப்பத்தை அப்படியே பவுல் தன் மனதிலே ஏற்றிருப்பார். வேதம் எப்பொழுதும் உண்மையை சொல்லும். பரிசுத்த ஆவியானவர் தனது தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை சரியான வழியிலே நடத்துவார் என்பதை நாம் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாசிப்போமானால் இப்படிப்பட்ட குழப்பமான சந்தேகமான சூழ்நிலைகளில் வருகிற இடங்களை நாம் அலசி ஆராய்ந்து புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். அதைத்தான் 4ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். இப்படி ஒரு சமநிலையிலே யூதர்களுடைய மார்க்கத்தை குறையென்றும் சொல்லாமல், அதே நேரத்தில் யூதர்கள் அல்லாதவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் குறையென்று சொல்லாமல், குறிப்பிட்ட பாவ காரியங்களுக்கு மட்டும் விலக்கி இருக்கும்படி திருச்சபைக்கு அறிவுறுத்தி வழிநடத்தி சென்றார்கள். ஆதலால் சபைகளிலே விசுவாசம் ஸ்திரப்பட்டது, நாளுக்கு நாள் பெருகியது என்று பார்க்கிறோம். பவுலானவர் தனது ஒவ்வொரு காரியங்களிலும் தேவ சமூகத்திலே காத்திருப்பதையும் ஜெபிப்பதையும் இந்த காரியம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்பட்டு, ஆசியா என்றால் எபேசு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியது ஆசியா என்ற பகுதி. ஆனால் தேவன் பவுலை கொண்டு ஐரோப்பியா பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்கு திட்டம் வைத்திருந்தார். அதனால் அன்று இரவிலே மேசடோனியா என்று அழைக்கப்படுகிற ஐரோப்பிய நாடாகிய அந்த வாசி மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று தரிசனம் தருவது போலவும் எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்டதாகவும் கண்ட தரிசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக அழைக்கிறார் என்று புரிந்து கொண்டு அவர்கள் துரோவாவிலே கப்பல் ஏறி அங்கிருந்து மக்கதோனியா தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ரோம குடியிருப்பாகிய பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அதாவது இந்தியாவிலே உத்தரப்பிரதேசத்திலே டெல்லியிலே அப்படின்ற மாதிரி. அவர்கள் ஓய்வு நாள் தோறும் அவர்கள் பட்டணத்தின் வெளியே ஆற்றின் அருகே வழக்கம் போல ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற சில வியாபார ஸ்திரீகள், ஒருவேளை பெரிய பெரிய ஸ்டால் போட்டு இருக்கக்கூடிய இடமாக இருக்கும், அங்கே மொத்த வியாபாரம் செய்யக்கூடிய இந்த தியத்தீரால் ஊராளாகிய லிடியா என்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறார்கள். ரோமர்கள் தங்கி இருக்கிற ஒரு பட்டணம் தான் இந்த பிலிப்பி பட்டணம். இந்த பிலிப்பி பட்டணத்தில் எழுத்தாளனாகிய லூக்காவும் சேர்ந்து கொண்டார். அவர் நாங்கள் அங்கே தங்கி இருந்தோம், உபவாசித்தோம் என்று தம்மையும் சேர்த்து எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். பவுலுடைய 2வது மிஷனரி பயணத்திலே துரோவா பட்டணத்திலே லூக்கா அவர்களோடு இணைந்திருக்க வேண்டும். ஏனெனில் 16ஆம் அதிகாரத்தின் ஆரம்பம் முதலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதை கண்ணார கண்டது போல எழுதப்பட்டிருக்கும். போனான், விருத்த சேதனம் பண்ணினான் என்று சொல்லி பார்த்தவர்கள் எழுதுவது போல எழுதப்பட்டிருக்கும். ரோமர்களின் குடியேற்ற பகுதியாகிய இந்த இடத்திலே பலவித மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லிடியா என்ற பெயரும் ரோம பட்டணத்தின் ஒரு முக்கியமான நகரத்துடைய பெயர். ஆதலால் இவள் ஒரு கிரேக்க அல்லது ரோம பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். இவள் தியத்தீரா தேசத்தை சேர்ந்தவள். இது ஆசியாவிலே இருக்கிறது. எங்கே தேவன் போகக்கூடாது என்று சொல்லி இருந்தாரோ அங்கு இருக்கிறது. அங்கிருந்து 20 மைல் தூரத்திலே இந்த இடத்திலே வந்து அவள் பணி செய்து கொண்டிருக்கிறாள். ரோமர்கள் ராயல் மிக உயர்ந்த ரக ஆடைகளை அணிவார்கள். அதிலும் அரச குடும்பத்தர்கள் அணியக்கூடிய கத்தரிப்பு கலர் என்று சொல்லுவார்கள், அதை இரத்தாம்பர கலர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த ராயல் கலர் ட்ரெஸ் ஆடைகளை விற்கிறவளாக காணப்படுகிறாள். ஒருவேளை அது ஹோல்சேலாக இருந்திருக்க வேண்டும். யூத மார்க்கத்து அநேக காரியங்களை அவள் கேள்விப்பட்டிருந்தாலும் முழுமையான விசுவாசத்திற்கு வராமல் இருந்திருக்க வேண்டும். அதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லுகிறாள். அவளுக்குள்ளாக விசுவாசம் உண்டென்று கண்டு பவுலின் பிரசங்கத்தை கேட்டு அவள் முழுவதுமாக கிறிஸ்துவுக்குள் தன்னை அர்ப்பணிக்கிறாள். எவனிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனத்தை நீங்கள் இங்கே நினைவு கூற வேண்டும். தேவனை அறிகிற உணர்வுள்ள எல்லோருக்கும் ஒரு தரிசனத்தை தேவன் தருவார். கொர்நேலியுவுக்கும் அப்படித்தான். கொர்நேலியை போல இந்த சகோதரி லிடியாவுக்கும் தேவன் அந்த வாய்ப்பினை தந்தார்.
ஒரு முழு நம்பிக்கைக்கு வர முடியாமல் தவித்து கொண்டிருந்த இந்த குடும்பம் பவுலுடைய பிரசங்கத்தின் மூலமாக முழு நம்பிக்கைக்குள்ளாக வந்து வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அவளுடைய வீடு வருங்காலங்களிலே ஒரு ஆலயம் நடத்தக்கூடிய இடமாக திறந்து கொடுக்கப்பட்ட வீடாக இருந்தது. அது மாத்திரமல்ல, பிலிப்பு பட்டணத்திலே அவர்கள் செய்து கொண்டு வந்திருந்த அத்தனை ஊழிய காரியங்களுக்கும் அவர்கள் தங்கி இருப்பதற்கு தங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்திருந்தால், என் வீட்டிலே தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அங்கே அநேக நாள் தங்கி இருந்தார்கள். அங்கிருந்து அநேக நாள் இப்படியே ஜெபம் பண்ணுவதற்காக போய் வரும்போது, குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண்ணின் அசுத்த ஆவியை பவுல் விரட்டுவதினாலே உண்டான மிகப்பெரிய கலவரம் உண்டாகிறது. அசுத்த ஆவிகள் உண்மையை சொல்லுகிறதல்லவா என்று நீங்கள் நினைக்கலாம். அசுத்த ஆவி சொன்னது உண்மையாயிருந்தாலும் ஊழியத்திற்கு பட்சமாக அல்ல, ஊழியத்தை கெடுக்கும் விதத்திலே சொல்லுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் பவுல் அதை கடிந்து கொள்ளுகிறான். ஏனெனில் அந்த பெண் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நடந்தேறுகிறதுனாலே அவளுடைய வாக்குக்கு மிகுந்த விலை மதிப்பு இருந்தது. அதை இவன் மறுதளிக்கும் போது, அதை கவனிக்காமல் இருக்கும்போது அந்த பிசாசுக்குத்தான் இந்த காரியம் சாதகமாக வாய்க்கும். ஆதலால் பவுல் அதை கடிந்து அப்புறப்படுத்துகிறான். சில வேளைகளிலே நாம் புரிந்து கொள்வதற்கு தவறி விடுகிறோம். பவுல் மிக சாமர்த்தியமாக இந்த காரியம் தேவன் நாமத்துக்கு மகிமை தருகிறதா என்பதை குறித்து செயல்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆதலால் மிகப்பெரிய எதிர்ப்பு உண்டாகிறது. அவர்கள் 20ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், அதிகாரிகளிடத்தில் இவர்களை பிடித்து ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் வந்து கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ள அனுசரிக்கவும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் என்றால், ரோமர்கள் விக்கிரக ஆராதனைகளும் கிங் வர்ஷிப் அரசனை வழிபடுகிறவர்களாகவும் காணப்படுவார்கள். ஞானம், அறிவு, தத்துவம், பிலாசபி என்று சொல்லக்கூடிய அநேக அறிவு சார்ந்த காரியங்களிலே சயின்ஸ் என்று இன்றைய காலங்களிலே பிள்ளைகள் சொல்லிக்கொண்டு அலைவது போல ஏத்திஸ்ட் என்று சொல்லி தேவன் கடவுள் என்று ஒன்று இல்லை, அரசன்தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட போதனைகளை நம்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆதலால் இவர்கள் போதிக்கிற இந்த போதனை நமக்கு, நம்முடைய அரசாங்கத்திற்கு இரண்டாவதமாக இருக்கிறது என்று அந்த பழியை அவர்கள் மேல் தூண்டிவிடத்தக்கதாக, அவர்கள் கைது செய்யப்படும் தக்கதாக இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அதிகாரிகளும் அவர்களை பிடித்து அவருடைய வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அடிக்கச் சொல்லி பின்பு சிறையிலே வைத்தார்கள். ஏனெனில் ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக பேசுவதற்கோ அரசனுக்கு விரோதமாக பேசுவதற்கோ அங்கே அனுமதி இல்லை. தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று பார்க்கலாம். அவர்கள் அசைய முடியாத அளவுக்கு கைகளையும் கால்களையும் கட்டி போட்டிருந்தார்கள். ஆனாலும் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் படுத்து உறங்க முடியாத சூழலிலே அவர்களை கட்டி போட்டு வைத்திருந்தார்கள். அந்த சூழலிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். லூக்காவும் அங்கே இருக்கிறார். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. தேவனை நாம் ஆராதிக்கும் போது நமக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகளை எல்லாம் கலன்று போக தேவன் செய்வார். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து என்றால், இவர்கள் பாடி ஆராதித்து கொண்டிருக்கும் போது சிறைச்சாலைக்காரன் தனது அறையிலே நித்திரையாயிருக்கிறான். இந்த பூகம்பம், இந்த சூழலெல்லாம் வந்தபடினாலே அவன் நித்திரை தெளிந்து பார்க்கும்போது சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறது. எல்லோரும் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி அவன் தன்னை கொலை செய்து கொள்ள போனான். காரணம் என்னவெனில், ஒரு ரோமர்கள் தங்களுடைய பொறுப்பிலே இருக்கும்போது எந்த விதமான அவதூறான காரியங்கள் நடந்துவிட்டால் பொறுப்பற்ற தன்மையை அவர்கள் மிக மானஈனமாக நினைப்பார்கள். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையிலே உண்மை இல்லாமல் போனதாக நினைப்பார்கள். ஒரு இன்டெகிரிட்டி இல்லை என்று நினைப்பார்கள். அந்த உண்மைத்தன்மைக்காக அதன் பின்பு அவர்களுக்கு பலவிதமான கொடுமையான விசாரணைகளும் கொடுமையான தண்டனைகளும் உண்டாகும். ஆதலால் அவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் தன்மானத்தை இழந்ததைப் போல, தன்னுடைய பொறுப்பிலிருந்து கவனக்குறைவாக இருந்ததினாலே தன்மானத்தை இழந்து போனது போல நினைத்து தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் அறிந்த பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு ஒரு கெடுதியும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லி அவன் காப்பாற்றினான். அப்பொழுது பிலிப்பு, அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த ஜெயில் அதிகாரி வந்து பவுலையும் சீலாவையும் கண்டு ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நாட்கள் அந்த பிலிப்பு பட்டணத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அந்த கடற்கரை நதியோரங்களிலே ஆற்றோரங்களிலே அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். லிதியா என்கிற அந்த மிகப்பெரிய பிஸ்னஸ் உமன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஆராதனை நடக்குது. அதன் பின்பு இந்த
குறி சொல்லுகிற இந்த பெண் விடுதலையாயிருக்கிறார். இவை எல்லாம் இவனுக்கு கேள்விக்கு வருகிறது. ரட்சிப்பை குறித்து இவர்கள் போதிக்கிறார்கள் என்ற கேள்வி இவனுக்கு உண்டாயிருக்கிறது. அறிவு, கேள்வி ஞானம் உண்டாயிருக்கிறது. ஆதலால் அவன் நேரடியாக ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அன்றைய இரவிலே அவனுக்கு போதிக்கப்படுகிறது. அவன் வீட்டார் அனைவரும் போதிக்கப்படுகிறார்கள். அன்றைய இரவிலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள். பொழுது விடிந்த பொழுது இவர்கள் குறித்தான விசாரணைகள் எல்லாம் விசாரித்து ஒருவேளை இவர்கள் மேல் குற்றம் சாட்ட வகையில்லாததினாலே அவர்களை விடுதலை செய்யும்படி அனுப்பிவிடுகிறார்கள். ஆனாலும் இந்த பிலிப்பி பட்டணம் ரோமர்களுக்கு உரிய காலனி. அவர்கள் ரோம அதிகார, ரோம பிரஜை என்று அழைக்கப்பட்டவர்கள் தங்கி இருக்கிற காலனி. நமது இந்திய தேசத்திலே யூனியன் பிரதேசம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, பாண்டிச்சேரி இந்த பகுதிகளெல்லாம் அப்படிப்பட்ட காலனி. அங்கே அவர்களுக்கு வந்து செல்வதற்கான உரிமைகள் உண்டு. அதே போல இங்கே ரோம உரிமை பெற்றிருந்த பவுலுக்கு வந்து செல்வதற்கான எல்லா உரிமைகளையும் உண்டு. அவர்கள் மேல் குற்றம் சாட்டப்படும் போது அவர்கள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும். சிறை செய்யக்கூடாது, சிறை வேஷம் செய்யக்கூடாது. ஆதலால் பவுல் அங்கே ரோமனாகிய எங்கள் மேல் நீங்கள் விசாரியாமல் நியாயம் எப்படி செய்யலாம், எங்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள் என்று அவர்களிடத்தில் வினாவும் போது அவர்கள் மரியாதையாக அவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த பிலிப்பி பட்டணத்தின் எல்கை வரைக்கும் விட்டு செல்கிறார்கள். அதன் பின்பு லிடியாவின் வீட்டிலே சந்தித்து விட்டு அவர்கள் அங்கிருந்து கடந்து தங்களுடைய பணிக்கென கடந்து செல்கிறார்கள். பரிசுத்த ஆவியான அழகான வழிநடத்துதலை நாம் பார்த்தோம். நமது வாழ்க்கையிலும் அவர் போதுமானவராக இருந்து செயல்படுவார். ஆமேன்.